இளையராசா இளையராசா தான். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை பாண்டி இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடுற, அம்மா கேக்கல. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பாத்துராசா அடிக்கடி பற்ற போகுது. நான் இருக்கும்போது நீ எதுக்கு வேலை செய்ய? என்ன பெத்த ஆத்தா கண்ண போல காத்தா, என்ன பெத்த ஆத்தா கண்ண போல காத்தா. எவ்வளோ நல்லா பாடுற நீ. சூப்பரா பாடுவேல. வேற பாட்டு. பெத்த மனசு பித்தத்திலும் பித்தமடா, இந்த புள்ள மனசு சுத்தத்திலும் சுத்தமடா. பாண்டி எப்படி அவனை இவ்வளவு நல்லா பாட்டு படிக்கிற நீ? எல்லாம் அந்த இளையராசோட ஆசீர்வாதமா. அண்ணா எந்திரண்ண, சின்ன பிள்ளை கருக்கல்ல எந்திரிச்சு எம்பிட்டு வேலை செய்யறான், நீனும் உறங்கிட்டு கஞ்சி பொழுதாவது எந்திரிச்சு பல்ல விளக்குன. சின்ன பிள்ளையாது. ஆமா, கத்துலதான் ஊர்ல இருக்க 4 கழுதையும் ஓடி போச்சு. அவன் துணி துவைக்கிறவன் பூரா பொதி சுமக்கத்து கழுதல்ல நம்மள வஞ்சிக்கிட்டு இருக்கான். பாருமா, என் பிள்ளைய கரைச்சு கொட்டலன்னா உனக்கு பொழுதே போகாத. எந்திரிச்சு வாயிலே பாருங்க, இன்னும் உறங்கினா தலையில தண்ணியை ஊத்தி விடுவேன். அவள மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்க, இளையராசா இவ்வளவு மோசமா பாடுறாரு? இல்ல அவரு நல்லா தான் பாடுவாரு, நான் கத்துக்கிறேன்ல. கத்துக்கும் போதே அவரு பேர் இப்படி கெடுக்குறீங்களே. தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, எண்ணெய் ஊத்து சுரண்டுங்க, இளையராஜா வாயிலாம். கரண்ட் மாமா என்ன மாப்ள, இது என்ன ரேடியோவா? அப்படிதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கானுங்க. மாப்ள பாடுது மாமா. எம்ஜிஆர் பாட்டு பாடுவி. பாட வைக்கிறேன். அந்த கட்டிங் பிளேயர் கட்டிங் பிளேயர் இந்த மாமா. ஆஹா மாமா கொஞ்சம் சவுண்டா பாடுவி. இந்த ஊருக்கே கேட்கற மாதிரி பாட வைக்கிறேன். நாகலட்சுமி யாருன்னு பாரு. நாகலட்சுமி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆட்டுக்கடை வேணா ஓடிட்டு போயிட போறான். மாமா ஈஸ்வரியன் அப்பேன். டேய் பாத்தியா, நம்ம 2 பேரும் குத்துக்கல் மாதிரி இங்க உட்கார்ந்துருக்கோம். கொஞ்சம் கூட ஒரு மட்டும் மரியாதை இல்லாம நம்மள கிராஸ் பண்ணி போய் உங்க அம்மால கூப்பிடுறான் பாரு. பொண்டாடி தாசனுக்கு வர வர குசும் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. மாமா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருப்பான். என்ன திட்டத்தோட வந்து நம்மள என்ன பண்ண முடியும்? கட்டிங் பிளேயரால அடிச்சு கொண்டு ஓடுவேன். பாக்குறேன் மாமா. நான் எப்போ வந்தீங்க? பஸ்ல வந்தீங்களா? அம்மா நீ நல்லா இருக்குங்களா? ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேறீங்க? அதான் எல்லாமே நீயே பேசிட்டியே. எப்போ வந்தீங்க? உள்ள வாங்க. என்னன்னு அழுதுட்டு இருக்கீங்க? எல்லாம் வேண்டுதலதான். விளையாடாதீங்க, நான் விஷயத்தை சொல்லுங்க. என் பொண்ணை நான் எவ்வளவு பிரியமா வளர்த்தேன்னு உனக்கு தெரியுமல்ல? தெரியுதா? உன் பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமல்ல? ஆமா. படுவாதி யாருன்னு? என் பொண்டாட்டி தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க அண்ணன் பையன் தான் குச்சி கட்டணுங்கிறா. மாமா நீலி கண்ணீர் விட்டு அழுது அம்மாவை ஏமாத்திரம் பாரு. ஐயோ இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா நான் தான் உன்ன கேட்க வந்திருக்கிறேன். மாமா அம்மாவுக்கு கவுத்தா. இல்ல பாண்டி புறப்படு, மாமா கூட ஊருக்கு போகணும். இத பார், எங்க 2 பேருக்கு நிறைய வேலை இருக்குது. ஒத்தையில என்னால கஷ்டப்பட முடியாது. வேணா நீ தனியா போயிட்டு வா. மாப்பிள என் பொண்ணை நீங்க கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, அவளை காப்பாத்துங்க. இல்ல என்ன சுருக்கு போட்டு சேர்த்து போயிருவா. இத பார் ஓல்டு மேன், நீ அழுகிறியங்கிறதுக்காக மாப்பிள்ள அங்க வந்து குச்சி கட்டுவான். ஆனா அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டே இல்ல? சொல்ல மாட்டானப்பா, அப்புறம் என்ன? யாராவது வீட்டுல? வாங்கண்ணே 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 வாங்க. இங்க வந்தவே என் மகன் உன் பேத்திக்கு குச்சி கட்ட வந்திருக்கான். என் பேத்திக்கு குச்சி கட்டுறதுக்கு இங்க ஆள் இல்லைண்டு இவங்களை வெத்தலை வாக்கு வச்சு அழைச்சாங்களாக்கும். டேய் கொண்டடா, என் மருமகளுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாத்துக்க. என்னத்த பாக்குறது, அங்கிட்டு வையி. எங்க அண்ணனை இப்படி கேவலப்படுத்துறாங்களே, உங்க அம்மாவுக்கு எவ்வளவு கொழுப்பு. அத நீ சொல்லக்கூடாது மாயக்கா. உன் பொண்டலாட்டிக்கிட்ட சொல்லி வை, இந்த வீட்டுல அம்புட்டு கழுதைகளும் திங்கிறது என் புருஷன் சொத்து. அவளுக்கு தான் கொழுப்பு ஏறி கிடக்கு. இந்த வீட்டுல எவ்வளவு வாயை திறக்க கூடாது, நான் சொல்லதே நடக்கணும். கூட்டிட்டு ஓடி போயிட்டு இந்த ரோட் என்ஜினை கூப்பிட்டு எங்க ஓடி போறது? தள்ளிட்டு போறனா தோய். நாகலட்சுமி வா வா வா, கொண்டா கொண்டா. கிழவி என்ன இது? இதுவா? இது மஞ்சள் கிழங்கு, இது பூவு, இது குங்குமம், இது பூரா என் பேத்திக்கு. இந்த மஞ்சள் வேணா நீ பூசிக்க. அப்பவே பூசி இருந்தாருன்னா இப்ப வா எங்கன்னு தேட தேவையில்ல. இந்த சண்டியர் வேலையெல்லாம் இங்க வேண்டாம். இப்ப என்ன, இத கொண்டே குடுக்கணும் அப்படித்தானே? கூடு கொண்டே குடுக்குறேன். என் பேத்தி எதை எடுத்துக்கிறாளோ அவன் குச்சி கட்டட்டும். நாகலட்சுமி வா. தொத்த பயக வெள்ளலி பொந்துல வந்து விளையாட விடுறாங்க. ஆத்தா இது முறையா
உன் தாய் வழியில இருந்து உன் தாய் மாமன் கொண்டாந்த சீரு. இது நாம தாயா பிள்ளையா பழகுனதுனால நாகலட்சுமி மகன் பாண்டியன் கொண்டாந்த சீரு. இதுல உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ எடுத்துக்க. நீ எதை எடுக்கிறியோ அதுக்கு சொந்தக்காரன் அவனுக்கு குச்சி கட்டுவேன். எடு. நீ தாண்டி என் பேசி. இப்ப பாரு அவங்களை ஓட ஓட விரட்டுறேன். அடே பாண்டி, ஓலைய வெட்டா குச்சி கட்டுறதுக்கு. நாகலட்சுமி பாத்து பேசு. என் மாமன் தான் குச்சி கட்டணும்னு சொன்னியே, அப்போ அவனை தான் கட்டிக்கணும்னு சொன்னா அப்ப நீ அதுக்கும் சரிம்பியா? அப்படி போடு. இது பாருமா, அவன் கல்யாணனாலே காது தூரம் ஓடுறான். நீதான் அப்படி எப்படி பேசி அவனை சமாளிக்கணுமா? நீ செய்வ. போங்க குச்சி கட்டுங்க, சீர்வரிசை செய்யுங்க. ஆனா இந்த காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க. அதுல பெரிய விவகாரமே இருக்கு. நீங்க ஆடுறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. நானும் வரேன். இப்போ அப்படிதான் இருக்கு. நான் வரேன். பாடா. போ போ. ஏம்மா பாட்டி, என்னடா பண்ண போற? குச்சி கட்ட போறேன். அதுக்கு என்ன போய் குதிரை மாதிரி ஆடிட்டு இருக்க? போய் கட்டு. ஐயோ, டேய், இப்படி எல்லாம் பம்முன கைய கால முடிச்சு விடுவேன். போ கட்டு. நீங்க சும்மா இருங்க, கட்டுவாங்க. என்ன அந்த பொண்ணு முடிஞ்சு அப்படி பாத்துட்டு இருக்கியா? தங்கச்சி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வா புறப்படலாம். இருங்க பு. நான் வந்துடுறேன். இருக்க சொல்லுவாங்களா? விடுறேன். மாமா சொல்லு மாமா. இருங்கண்ணே. குச்சி கட்ட வந்துட்டு அப்படியே ஓடிட்டா. இப்படி இன்னும் வேலை இருக்குது இல்ல? என்ன வேலை? என் பேத்தி பாட்டு படிக்க போறா. இருந்து கேட்டு போங்க. நேரத்தை பத்தியா மாமா? இது பாடப்போதான். இது பாடி எவன் கேட்க போறது? என் மாவன் கூட தான் இளையராசா பாட்டுல நல்லா படிப்பான். பாடுற மூஞ்ச பாரு. அப்படி யாரையும் லேசுல நினைச்சுப்படாதீங்க அப்பு. என் பேத்தி பாட்டு படிச்சுட்டாண்டா. அவளை நீ கட்டிக்கிறியா? கட்டிக்குவான். ஐயோ, டேய், கட்டிக்குவல்ல? இப்ப பாரு, சொல்லு. அவ நல்லா பாட்டு படிச்சா அவளை நீ கட்டிக்கணுமா? வா, வா, வா. டேய், அவ நல்லா பாட்டு படிச்சா தானே? பாப்போம். ஆமா, பார்க்கதான் முடியும், கேட்கவே முடியாது. ஈஸ்வரி, இதான் சரியான நேரம். ஒரு நல்ல பாட்டை படிச்சு நீ படிக்கிற பாட்டை கேட்டு பயக வாழை சுருட்டிக்கிட்டு சுருண்டு விழுகணும். ஒரு வெத்தலை கூட. சின்ன குட்டியெல்லாம் வெத்தலை போட்டா கோழி முட்டும். அதெல்லாம் நேத்து. இப்பதான் நான் பெரிய மனுஷி ஆயிட்டனே. வெத்தலை போட்டாதே எனக்கு பாட்டே வரும். சரி, இந்தா போடு. என்ன பாட்டு படிப்பியா? இப்ப பாரு. பாக்குறேன். இங்க வந்து உன் பேத்திய பாரு. அடியே, ஓடி குச்சிக்குள்ள. குட்டிக்கு ஆனந்த பத்தியா? இந்த போடு போடுற. பாண்டி, இத வந்துட்டமா. எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்குவேன். ஆனா பொட்டு வைக்கிறது மட்டும் நான் தான் வரணும். உனக்கு தலை நிறைய பூவை வச்சு நெத்தி நிறைய பொட்ட வச்சா உன் முகத்துல வர அழகு இருக்கே, நம்ம ஊர் மாரியாத்தா கூட வராதுமா. உன்னை நான் ஆயுசு பூரா இப்படியே பார்த்துட்டு இருக்கணும். அதுக்காக தானடா உன் கையாலேயே பொட்டு வைக்க சொல்றேன். முன்சாமி ஐயா, 130 ரூபா வட்டின்னு 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தியே, இது வரைக்கும் வட்டியும் வரல அசலும் வரல. என்னடாச்சு? மழை தண்ணி பெய்யலைங்க ஐயா, பயிர் பச்சை வேலையில கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா. அடுத்த மாசம் கொடுத்துறேன் ஐயா. அடுத்த மாசமா? வட்டிய முதல்ல கணக்கு பார்த்து பைசா பாக்கி இல்லாம எடுத்துட்டு வா. அது வரைக்கும் மகன் எங்கிட்ட இருக்கட்டும். சுட்டா கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. வரட்டா? பாண்டி, கேந்திரியா. அட பாவி, ரத்தம் வர்ற மாதிரி என் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டானே. வீட்டுக்குள்ள பூந்து ஒரு வயசு பண்ண தூக்கிட்டு போறான். இவனை கேக்குறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லையா? கேள்வி கேட்கறது யாரு? நாகலட்சுமியா? சபாஷ். கழுத்துல தாலி கட்டிருக்கிற, நெத்தியில பொட்டு வச்சிருக்கிற, புருஷன் எங்க? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கிறானே, அவனுக்கு அப்ப யாரு? ஏண்டா உங்க அப்பா யாருன்னு உனக்காவது தெரியுமாடா? சரி சரி, அப்பன் பேரு தெரியாத பையன் அடிக்கடி பட்டு சாக போறான். பத்திரம் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ. போ போங்க. உன்னை சண்டை சத்தத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வாட வீட்டுக்கு போலாம்.
மாப்ள என்ன மாமா மாப்ள என்ன மாமா தூங்கிட்டியா? தூங்கிட்டு இருந்தா என்னன்னு கேப்பனே? நக்கலா இதை விட பெரிய நக்கல்லாம் நான் பண்ணிருக்கிறேன் மாப்ள. மத்தியானம் அவங்க வார்த்தால என்ன வார்த்தை கேட்டான் மறந்துட்டியா? என்ன பண்ணலாங்கிற? அவன் வாயை கிழிக்க வேணாமா? ஐயோ வேணாம் மாமா, சண்டை சச்சரவுனா ஆத்தாளுக்கு பிடிக்காது. அதுக்காக தாயை பொழைச்சவன தாயே தடுத்தாலும் விடக்கூடாது மாப்ள. மத்தியானம் அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து உங்க ஆத்தா மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா உனக்கு? நெசமாவா? என்ன அப்ப அடிச்சிடலாங்கிறியா? அட மூஞ்சி கிஞ்சில கிழிச்சாரு மாப்ள, படுத்து தூங்கிட்டு இருக்கிற போ. டேய் ஏன்டா எங்க ஆத்தாள் அப்படி வந்த? அது வந்துண்ணே, எங்க ஆத்தா ரொம்ப பாவம்ண்ணே. அவங்கள போய் இப்படி வஞ்சிப்பட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமாண்ணே? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ம்? அண்ணே பேச மாட்டீங்களா அண்ணே? ஓ மீசை ஆடுது. என்ன உங்க மீசையை தொட்டு பாட்டுங்களா? ஒரே ஒரு தடவைண்ணே. ஐ தொட்டுட்டேன். அண்ணே ஏன் அடிக்கிறீங்க? ஐயோ மாப்பிள மாப்பிள மாப்பிள, என்ன மாமா இரும்பு மாதிரி இருக்கா? இரும்ப வளைச்சாதான் வீரன், அலுமினியத்தை வளைச்சா வீரம் இல்ல. இந்தாங்க பொடியை இழுங்க, இப்ப போய் வளைங்க. அடிங்க மாப்பிள. அது என்ன என்ன? மாமா என் ஆத்தாள தப்பா பேசுறவன் என்ன பண்ணலாம்? வாயை கிழிச்சு கால்வாயாக்குங்க. ரொம்ப கிழிக்காதீங்க, காத்து வர போகுது. என்ன நடக்குதுன்னு? ஐயோ என் மாமா சண்டை போடுறானே. டேய் பாண்டி, இங்க வரேன். மாப்பிள உங்க அம்மா வருது, ஓடி போங்க. ஐயோ ஆத்தா சீக்கிரம் ஒளிச்சுக்கோ ஒளிச்சுக்கோ. இங்க வரேன். எங்கடா போற? உன்னை நான் இன்னைக்கு விடுறதா இல்ல. ஏய் ஓடி போயிட்டியா? அப்படியே ஓடிடு. வீட்டு பக்கம் வந்தா தோலை உரிச்சு விடுறேன். சண்டை போறானா சண்டை கழுத. ஏன் நாகலட்சுமி என்ன கல்யாண வயசு பையனை வீதியில வரட்டி வரட்டி அடிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்ல குளுக்குளான்னு இருக்குது. அவன் ஏமாவன் வீட்டுல துரத்துவேன், ரோட்ல துரத்துவேன், எங்க வேணாலும் துரத்துவேன். ஓ சோழ கதையை பார்த்து போடி. வேலையெல்லாம் உங்ககிட்ட கேட்ட மாதிரி என் புத்தி செருப்பால அடிச்சுக்கணும். அடிச்சுக்க பையன் சிறுப்பாலே அடிச்சுக்க. கேம்புல ஓடி போயிட்டான். டேய் அப்படியே ஓடி போயிடுறான். வீட்டு பக்கம் வந்த இரும்பு கரண்டி அடுப்புல காய வச்சிருக்கேன், கால இழுத்து விடுவேன். போடுறானா கழுத. டேய் விளக்க நீ நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு காதுல ஊத்து விடுவேன்டா. நீ என்ன கேன திரிக்கணும் நினைச்ச? டேய்
பச்சை மிளகாயா அப்படியே கண்ணுல வச்சு சர சர சரன்னு தேய்ச்சி விடுவேன். நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நான் உனக்கு ஆத்தாளும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. வீட்டு பக்கம் வந்து தொலைச்சு விடுவேன். அப்படியே தெருவுலயே சண்டை பண்ணிக்கிட்டே திரி. போடா காலுத. போயிட்டாங்களா? என்ன மாமா இது? கண்ணுல மிளகா பொடி, காதுல எண்ணெய், கால்ல கரண்டி. இந்த தண்டனை எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எமலோகத்துல இல்ல மாமா கொடுப்பாங்க. அட அங்க கூட பரவாயில்லப்பா. யம தர்மராஜா ஒரே ஒரு தடவை தான் எண்ணெய் கொப்பரைக்குள்ள போடுவான். உங்க அம்மா 7 டைட் எடுத்து வச்சிருக்காளே. ஐயோ, அந்த பாய் எடுத்துக்க. எதுக்கு? இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா நாம? இனிமேல் பிள்ளையார் கோயில் தின்னதான் நமக்கு ஜாக. சோறு? அட என்ன மாப்பிள இப்படி கேட்ட? உன் மாமா உன்னை சும்மா விட்டுருவா? என்ன பண்ணீங்க? பிச்சை எடுத்துருவோம். இருப்பா, இத்தனை தாய் பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல ஒரு வீட்டுல சோறு வாங்கிக்குவோம், இன்னொரு வீட்டுல குழம்பு வாங்கிக்குவோம். அப்ப நான் சோறு வாங்கிக்கிறேன். நான் குழம்பு வாங்கிட்டேன். உடனே பிக்கப் பண்றேன் மாப்பிள. பாயடு ஏடா குரல் கூட. அம்மா தாயே. தோலையை சுத்தனா மாப்பிள. பொழுது சாஞ்சிருச்சு. ஒரு வா சோறு கூட திங்கல. எங்க போய் சுத்திட்டு இருக்கனோ தெரியலையே. சண்டைக்கு போகாத, சச்சரவுக்கு போகாதன்னு பொத்தி பொத்தி வளர்த்தனே, என்ன பிரயோசனம்? இல்ல இந்த தாடிக்காரனால வந்த வேண. அவனை தூண்டி விட்டு இப்படி சண்டைக்காரனா ஆக்கிட்டான். வீரனாக்க போறானா வீர. இந்த வீர எந்த நாட்டை காப்பாத்த போறான்னு தெரியலையே. ஏன் எப்படி செய்யறேன்னு கேட்டா, இல்லாத்தா நான் தப்பு செய்யலாத்தா, அது செய்யலாத்தா, நடிப்பா. வெளியில போனா எல்லாத்தையும் மறந்துடுவான். வேலை எத்தி போய் இவனையும் நான் பெத்தனே, என்னையே சொல்லணும். நாகலட்சுமி, நாகலட்சுமி. அவனுக்காக யாரும் சிபாரிசுக்கு வர வேண்டாம், நான் பேசுறதா இல்ல. அடாடா, என்ன இந்த மனம் வந்துகிட்டு இருக்கு? என்ன குழம்பு? என்னது? கோழியை குழம்பு போடாம தனியா வச்சிருக்கிறேன். ஆமா, ஆத்தா மக உறவு அறந்து போச்சுன்னு சொன்னேன். இப்படி விதவிதமா சமைச்சு வச்சிருக்கிற யாருக்கு? ஓம் புள்ள இன்னைக்கு வர மாட்டான். கூட எல்லாத்தையும் நானே சாப்பிடுறேன். ஏந்திரி ஏந்திரி. எங்க அவன்? நீ தான் மூஞ்சிலே முழிக்கான்னு சொல்லிட்டியே. அதான் பக்கத்து ஊர்ல ஏதோ கல்லு குழி இருக்கான், அங்க போய் கல்லு உடைச்சாலும் கஞ்சி குடிச்சுக்கிறேன் விரைச்சிட்டு போயிட்டேன். கல்லு உடைக்க போறேனா? உடைக்கட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். கல்லு உடைச்சா புத்தி வருங்கிற? கல்லு உடைச்சா கையில ரத்தம் தான் வரும். வரட்டு சும்மாவா? அப்புறம் கோழிக்கு போறதுன்னா விளையாட்டா? வெயில வேலை செஞ்சா என் மாமா தாங்க மாட்டானே. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? கோழிக்கு போனா எல்லாம் பட்டு தான் ஆகணும். அண்ணன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மாமா கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்படியா? என்ன செய்யலாம்? அவனை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். எது கூப்பிடணும் கேள பார். என் ராசா, என் பாண்டி, என் கண்ணு சண்டை சத்தத்துக்குலாம் போக கூடாது ராசா. படாத இடத்துல பட்டுடுச்சுன்னா இந்த ஆத்தா கொண்டு விட்டா வேற யாரா இருக்கா? நான் அப்பவே சொன்ன ஆத்தா, சண்டை சச்சரவுலாம் வேணாம், ஆத்தாளு பிடிக்காதுன்னு. இந்த கரண்ட் தான் கேட்கல. இந்த ஆளு ஒரு கூறு கேட்டவன், உன்னை கெடுத்து விடுவான். அவன் கூட நீ சேரவே சேராது. எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும். ஏண்டா அடிச்சது நீ, அடி வாங்குறது அவன். நடுவுல வேலைக்கு பாத்துக்காக பழி ஏமால போறியா? என்ன அர்த்தமெல்லாம் வச்சிருக்கிற நீ? போதும், நீ வாயை பொத்திக்க. நீ வடை சாப்பிடலாம். எனக்கு கையில புளி வச்சிருக்கல, அது போதும், அதை தின்னு. ஐயா. யார் நீங்க? ஐயாவை பாக்கணும். எந்த ஐயாவ? பாண்டி ஐயா. பாண்டி ஐயாவா? என்னமாமா இவன் இப்ப ஐயானா? அதே மதியானம் தெருவுல சண்டை போட்டாருல, அப்ப ஆயிருப்பாரு. ஆமா, நீ இங்கே இரு, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். இந்த வீட்லயே நான் தான் பெரிய மனுஷன். என் மாப்பிள்ளைய ஐயான்னா என் ரேஞ்ச் என்னங்கிறத நீயே யோசிச்சுக்க. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன மேட்ரு? பெரியய்யா, எங்க நிலத்துல ஒரு ரவுடி குடிசை போட்டுக்கிட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான். கேட்க போனா வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றான். அத நம்ம தம்பியை வச்சு காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அட்வான்ஸ் எவ்வளவு தருவ? 1000 அட்வான்ஸுங்க. வேண்டாம் வேண்டாம் மாமா. அட சும்மா மாப்பிள்ள, உனக்கு இப்பதான் கரெக்டா டைம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி 4 சண்டை போட்டான்னு வச்சுக்க, நான் ரவுடி ஆயிடுவேனே. அதான் அப்புறம் பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பி எல்லாம் உன்னை சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. நீ சோடா பாட்டில இருந்து எல்லாத்தையும் உடச்சு போயிட்டே இருக்கலாம். நீ சும்மா மாப்பிள்ள. மாப்பிள்ள யோசிச்சாவே மனசு மாறிடும். மாறதுக்குள்ள கூடியாயோ. நெக்ஸ்ட். ஐயா, என் பொண்ணு பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு பையன் தினமும் சைட் அடிச்சுட்டே இருக்கான். ஓம் பொண்ணையா? ஆமாங்க. என் பொண்டாட்டி சாயலுங்க. அதனால அவன் 2 கண்ணையும் தோன்றதுக்கு இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்க. டே, ஆட்டுக்கண்ணை நோண்டுறதுக்கு 600 700 வாங்கிட்டு இருக்கிற, நீ மனுஷக்கண்ணை நோண்டுறதுக்கு 50 ரூபா தரியா? என்ன கிண்டல? கொண்டட மாப்பிள்ள எங்கேயோ போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட். ஐயோ ஒண்ணு இல்லைங்க, நான் சும்மா கூட வந்தேங்க. அதான் கூட வேண்டிய இல்ல, அப்புறம் என்ன? மாப்பிள்ள கலெக்ஷன் ஆகிற வேகத்தை பார்த்தா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டிடலாம் போட்டு இருக்கு. யார் ஒரு பொம்பளை பச்சை சாலை கட்டி நம்மளே பாத்துட்டு இருக்கு? என் காத்தா. பணத்தை பார்த்தவொடனே என்னையே கண்ணு தெரியல. இல்ல இல்ல, தெரியுது தெரியுது. ஏன் பணத்தை கொடுத்து உயிர் எடுக்கிறீங்க? இந்த போங்க போங்க. அடே, இனி நீ இங்க இருந்த சரிப்பட்டு வரமாட்டா. இந்த ஆளு உனக்கு எடுத்து விடுவான். மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உன் மாமா வீட்டுக்கு புறப்படு. அங்க யார் இருக்கா? உன் மாமன் பொண்ணு ஈஸ்வரி இருக்கா, அவதான் உனக்கு சரியான ஆளு. மேடு பள்ளம் வள்ளியிலே உன்னை இடற வைத்து தள்ளப்பக்கும் குளிகிலே
அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. ஏனுங்கண்ணா வெளியில சர்க்கஸ் லைட் மாதிரி பளிச்சுன்னு பிரகாசமா வந்தீங்களே, இப்ப வோல்டேஜ் டிராப் ஆன பல்ப் மாதிரி பொசுக்குன்னு போயிட்டீங்களே. புடி ஆ, புடி. என்னது? ஐயே, என்ன மேசை இப்படி தொங்க விடுறீங்க? எல்லாம் ஒரு வேண்டுதல்டா. உதவக்கற தண்டேசோறு அவிச்சு போட்ட 6 மூட்டை நெல்லு அரைக்காம கிடக்குது. ஆடு மாடு எல்லாம் 6 நாள கழுவாம சாணி மூத்திரத்தோட கொட்டத்துல கட்டி கிடக்குது. புடுங்கி போட்ட தேங்காய் எல்லாம் உரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம உருண்டு கிடக்குது. பருத்துக்கு மருந்து அடிக்கணும், வேலைக்கு ஆள் அனுப்பணும், வாழைக்கு உரம் வைக்கணும், வெத்தலைக்கு கம்பு நடணும். இத்தனை வேலை வச்சுக்கிட்டு இந்த கூறு கெட்ட கூமுட்ட மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியலையே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ எப்ப சும்மா இருக்கிற? நீயே துப்பிரு. வேணாம் மாமா. இல்ல உள்ள போனா எப்படியும் மானம் கிட போகுது. அப்புறம் நீ துப்புறதை விட இப்பவே துப்புனீங்கன்னா ஒன்னா சேர்த்து தொடச்சுக்குவேன். சிரிக்கிறியா? எல்லாம் அப்படித்தானப்பா. ஐயோ தலையில வேற அடிச்சுக்கிறியா? தாயி பழைய சோறு இருந்தா கொடுங்க தாயி. பழசோறு கொடுத்தா என் புருஷனுக்கு என்னத்தை கொடுக்கறது? சுடுசோறு ஆக்கி வச்சிருக்கிறேன், வாங்கிட்டு போ. பாத்தியா, பிச்சைக்காரனுக்கு சூடா சோறு குழம்போட. புருஷன்னா எனக்கு நஞ்சு போன பழைய சோறு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோம்னா சீவக்கட்ட செருப்பெல்லாம் வரும். வா உள்ள போல வா. ஏமாப்ல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த வீட்டுக்குள்ள நம்ம போகணுமா? அம்மா சொல்லிருக்காங்கல்ல மாமா. ஆமா மாமா. ஐயோ 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 ஐயோ, போய் தொலையா. ஈஸ்வரி, என்னப்பதா? இந்த பாண்டி பயலுக்கு அவங்க ஆத்தா நாகலட்சுமி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறா. ஆமா, நானும் அவனுக்கு தான் உன்னை கட்டி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி சத்தம் நின்றுச்சு? நான் வெக்கப்பட்டுட்டு இருக்கேன் அப்பதா. வெக்கப்படுறியா? அத நீ அப்புறம் பட்டுக்க. சரி. யார் அது? ஐயம்மா. மாப்ள, இந்த வீட்டுல வீட்டுக்காரி நல்லா இருக்கா, வீட்டு வேலைக்காரி நல்லா இருக்காடா? ஓ, இந்த குரங்கு கூட்டமா? கண்டவங்களுக்கு எல்லாம் ஆக்கி போடுறதுக்கு இது சத்திரமும் இல்ல, சாவடியும் இல்ல. மாயக்கா, என்னது? அவர் நம்ம மாப்ள. நான் இல்லையே, இவரு ஆ? இவரு. மாப்பிளையா? இவனா? பண்ணைக்காரன்னு சொல்லு. அப்போ என்ன ஏதாவது அடையாளம் தெரியுதுங்களா? ஏன் தெரியல? ஓசில தின்னுட்டு உடம்பு வளர்த்திருக்கிற ஆளுன்னு மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குதே. சரி சரி, வந்துட்டீங்க. திங்கிறது தின்னுட்டு மூட்டை கட்டிக்கிட்டு போங்க. ஏ குண்டுமல்லி, கோழி ஆடெல்லாம் அடிச்சு வை. இல்ல மாப்பிளை வந்திருக்காருன்னு அடிச்சு போட்டுட்டு வாரு. போ போ. ஐ 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 ஐ. என்ன மாமா? ஆடாங்க பாருங்க மாப்ள. ஏன் மாப்ள, நம்மள மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுற நாய்ங்கன்னு சொன்னாலே இவளுகளை பார்த்தா உழைச்சு சாப்பிடுற மாதிரியே தெரியுது. ஐ ஐ தழுக்கு, ஏ தழுக்கு, ஏ மினுக்கு, சும்மாரியா? ஐ தழுக்கு. அண்ணா எப்படிண்ணா வந்தீங்க? அவ என் பொண்டாட்டி. ஐயோ, நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. நமக்கு சிறு வயசுல இருந்தே ஒரு ரசனை ஜாஸ்திங்கண்ணா. கண்ணை பாருங்க. அதான் அதை பார்த்த உடனே கணக்கு போட்டுங்கண்ணா. கணக்கு போடுறியா? தப்புதான். சரி, அதை விடுங்கண்ணா. உங்க சம்சாரத்தை பார்த்த உடனே பயந்து நடுங்கி குனிஞ்சு குழியவே பறிச்சுங்க போல் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் எல்லாம் எப்படி எங்களுக்கு பொண்ணு பிறந்தது? அதானே கேக்குற? இல்ல, ஒரு சின்ன சந்தேகம் தான். அட பீஸ் கேரியரு, சொல்லுங்க. அவ்வளவு வேற யாரையும் ஒரு சின்ன அங்கு சந்தாண்டா அடக்குது. பின்னிட்டீங்கண்ணா. ஈஸ்வரி நம்ம ஒண்ணுங்களா? என் பொண்ணு. யாரு இல்லண்ணா? என்ன வயசு இருக்கு? வயசு கல்யாணம் ஆகிற வயசுதான். அட ஏன் வைக்கப்படுற? அவன் வயசு பையன் வைக்கப்படுற, அதுல அர்த்தம் இருக்கு. நீ எதுக்கு வைக்கப்படுற? நமக்கு இன்னும் கல்யாணம் ஒண்ணும் ஆகலைங்க. கல்யாணம் ஆகாது, கவலைப்படாத. மாப்பிள, என் பொண்ணை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்க. ஏன்னா பொண்ணு என்ன மாதிரி பைத்தியங்களா? ஆமா, என் பொண்ணு பைத்தியம், அரக்கு இருக்கு, என் பொண்டாட்டி லூசு. நீங்க எல்லாம் எதுவுமே இல்லாம தாடி விட்டு இருக்கிறீங்க. என் பொண்ணை அப்படி நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். அடக்கம்னால அடக்கம், அப்படி ஒரு அடக்கம். அடுத்த ஆம்பளைகளை ஏறு எடுத்து பார்க்காது. அவ்வளவு நல்ல பொண்ணு, அதுதான் சொல்ல வந்தேன். கருப்பசாமி கருப்பசாமி கருப்பசாமி, மாரசாமி மாரசாமி மாரசாமி, முனுசாமி முனுசாமி முனுசாமி, கோட்டசாமி கோட்டசாமி கோட்டசாமி, எல்லா சாமிக்கு சேர்த்து கும்பிட்டுருவோம். அப்பதான் நம்ம குறை தீரும். சாமி, ஒரு ரகசியமான விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு உனக்கு மட்டும்தான். ஈஸ்வரி இல்ல ஈஸ்வரி, அதான் என் மாமன் பொண்ணு. அவ தொல்லை தாங்க முடியல சாமி. எங்க போனாலும் பின்னாலே வந்து என் உயிரை வாங்குறா. அவளுக்கு ரொம்ப திமிரு சாமி, உடம்பெல்லாம் கொழுப்பு.
அவ கிட்ட இருந்து மட்டும் என்னை காப்பாத்திட்ட, உனக்கு 10 தேங்காய் உடைக்கிறேன். என்ன? ம்? 10 ஐயோமா, வந்துட்டியா? இப்பதான் சாமிகிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னு? நீ ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு. கேட்டேன். அது சரி, நானும் ஒரு கணக்கு கேட்பேன், அதுக்கு சரியா பதில் சொல்றியா? கேள. ஒண்ணு சேர்ந்தா எத்தனை? 2 இல்ல 3. இப்படியே சொல்லிட்டு ஊருக்குள்ள போனேன்னு வை, உனக்கு கிறுக்கு முத்தி போச்சுன்னு ஒரு கேன பையன் கட்ட மாட்டானே. அதுக்குதான் நீ இருக்கிறியே. என்ன கேனங்க சொன்னா கழுத்தை பிடிச்சு அமுக்கிடுவேன். மாமா, கைய கூட. இது எத்தனை? 1. இது எத்தனை? 1. இது 2 இப்படி சேர்ந்தா எத்தனை? 2. 3யா? ஏய், இந்த ஊருக்குள்ள யார வேணாலும் கேளு, நான் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு சொல்லுவாங்க. 1 2 தான். இல்லவே இல்ல, 3 தான். நீ போய் கேட்டு பாரு, அப்புறம் தெரியும் யாரு முட்டாள்னு. சரியா? நான் வாரேன். நம்ம கல்யாணத்துக்குள்ள கண்டுபிடிச்சிரு. இது 1 2 தான் ஆகும். எப்படி 3 ஆகும்? 1 1. அவன் என்னடா பண்ணிட்டு வரான்? நேத்து கூட சினிமா காசு கொடுத்தா, அதுக்கப்புறம் கொக்கானி கட்டிட்டு வர்றானே. 1 1 2 2 2 4 2 1 சரி, அவனை புடி. நில்றா. ஐ பாட்டி, என்னடா இப்படி பண்ணிட்டு வர? இதா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனமா கேளு. நீயும் தம்மாமா? இது எத்தனை? விஷயம் இருக்குன்னு சொல்றல. இது எத்தனை? 1. இது அது 1தான். இது 2 சேர்ந்தா? போடா. ஏன் பாட்டி வெக்கப்படுற? கேக்குறல. போடா. இந்த கேனை வேற வெக்கப்படுற. இது வேற விஷயம் இருக்குமோ? வேற யாரும் கேக்குறது? 1 1 வேணாம், வேற யாராவது கேப்போம். என்னம்மா இது? ஐயோ, போடா. பாக்கற 1 1 2. வருஷ வேலை. இதுதான். எப்படி பஸ் போயிட போகுது. 1 1 1 2 10 க்கு கேட்டியா? குழப்பமாவே உனக்கு இருக்கு. ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் ஏன் தப்பு தான் ஆக்கும். அண்ணே 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 அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. என்னய்யா? அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகண்ணே. என்ன? அண்ணே, இந்த ஊர்ல நீதான் அறிவாளி, உன்னை கேட்டா கரெக்டா சொல்லிடுவேன். 1 1 சேர்ந்தா எத்தனை? அட நீ வேற ஏன் வயிற்றுல கிளப்புற? வாடா. அண்ணே சொல்லிட்டு போங்கண்ணே. 1 2 3 4 5 5.5. போதுமா ஐயா? ஐயோ, கணக்கு வேற சுத்த கிறுக்குனா இருப்பான் போல இருக்கே. எல்லாரும் 3 சொல்றேன், 5 சொல்லிட்டு போறேன். ஐயோ, வேற யாராவது கேட்போம். 1 1 2 2 2 4 4 4 8. சூப்பர் சூப்பர்டா, இதெல்லாம் கரெக்டா சொல்றேன். இந்த 1 1 3 வர மாட்டேங்குது. எப்படி கேக்குறது? நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி, முட்டாள் நினைச்சிட்டா. ஒரு மாதிரியா பாக்குறாரு, என்ன சொல்ல போறாரு? நீங்க ஊர் ஊரா போய் ஆட்டம் ஆடுறவங்க, உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட நான் ஒரு ரகசியம் கேட்க போறேன். கொஞ்சம் கையை கொடுங்களேன். எதுக்கு? அட கொடுங்கண்ணா. என்னங்க அப்படி திரும்பிட்டீங்க? இது எவ்வளவு? 1 தானே? இது 1 தானே? இப்போ 1 1 சேர்ந்தா எத்தனை? 3. இதெல்லாம் யாரும் உங்களை கேட்க சொன்னாங்க? யாரா சொல்லியா கேட்கணும்? நானே தான் கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? சரி, எப்படி 3 சொல்லுங்க பாப்பா. இது 1. ம், நான் வச்சுக்கோங்க. வச்சுக்குவா. இது இன்னொன்னு. ம், நீங்க வச்சுக்கோங்க. அதையும் வச்சுக்குவா. இது 2 ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? குழந்தை பிறக்கும்ல, ம், அதான் 3. அம்மா, அடியே அடியே நில்லு. ஓடாத ஓடாத. தப்பு தப்பா கணக்க சொல்லி கொடுத்து ஊர்ல நான் அசிங்கப்படுத்திட்டேன். ஓடாத, நில்லு நில்லு.
வந்து அடிக்கிறேன். உங்க பொண்ணு காதல் பண்றா. காதல் பண்ணட்டுமே, கட்டிக்கு போறவனு தானே காதல் பண்றா. யார் சொல்லி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. எவளாவது என்கிட்ட ஏடாசி பேசுனா சிலுவா பேந்துரும். இவ என் பேத்தி. அவ அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்ட அந்த சீர்வரிசை இல்ல. என் பேத்திக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். எந்த சிரிக்கு என்ன என்னடா பண்ண முடியும்? எங்க அண்ணன் என் மகளுக்கு சொத்து எழுதி வைப்பாரு, நகை நட்டு போடுவாரு. இங்க என்ன வாழுது? அப்படின்னா உன் அண்ணன் மகனை நீயே கட்டிக்கோ. இது நல்ல யோசனையா இருக்க. பொண்ணு போய் அடிக்கிறீங்க. என்ன போய் அடிவாங்க சொல்றீங்க? நீ இப்படி சொன்னா சரிப்பட்டு வர மாட்டேன். காதை கொண்டாங்க. அப்படியா? ஆமா. என்னது? என் பொண்ண பாண்டியனுக்கு தான் கட்டி வைப்பேன். ஓடி உள்ள அந்த பக்கம் எங்க போற? அந்த பக்கம் போ. எழுப்பிட்டு போற பாரு. அப்பா எப்படி உங்களுக்கு இவ்வளவு வீரம் வந்துச்சு? அப்பதான் அப்படி என்னதான் மந்திரம் படிச்சு? பாடிட்டே கேளு. பாடி சொல்லை தட்டாது. இனிமே இந்த வீட்டுல நான் தான் ஆம்பளை. என்ன சொன்ன? உங்க ஆத்தாளை விரட்டி விட்டுட்டு உங்க அப்பனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். என்னடா இவன் பரிசம்பட வந்ததுக்கு அப்புறம் முறுக்கிட்டு திரிகிறான். அதனாலதான கைய பின்னால திருப்பி கட்டி வச்சிருக்கான். அம்மா அம்மா நொம்மான்னு காலையும் சேர்த்து கட்டு விடுவேன். கட்டினா பரவாயில்ல. அப்ப பாடி தோசை விட்டு போட சொல்லிருவேன். பேசாம இருக்கு. மாப்பிள்ளை ஏன் கைய பின்னாடி கட்டிட்டு இருக்காரு? எல்லாம் காக்கா காரணமா தான். ஏன் மாப்பிள்ளை கைய பின்னால கட்டிக்கிட்டு இருக்காருன்னா, நில நிச்சு எம்பிட்டு கேட்கலாம், சீர்சனத்து எம்பிட்டு கேட்கலாம், நகை நட்டு எம்பிட்டு கேட்கலாம்னு பின்னால கைய வச்சுக்கிட்டு விரலால கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல மாப்பிள்ள? ஆமான்னு சொல்றா. ஏன் குருவமா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிருவோம்? அடுத்த வாரமே வச்சுக்கிருவோம். நாளைக்கே பத்திரிக்கை அடிச்சிருவோம். தாலி மிஞ்சி கூரை செயல் எல்லாம் இன்னைக்கே வாங்கிருவோம். என்ன கண்ணத்துல கையே? என் புருஷன் அடிச்சுட்டாரு. நேத்து அடிச்ச இடத்துல ஒண்ணு வச்சிட்டு இருக்கிய கைய. அந்த கை எடுக்கிறது வழி சொல்லிட்டா. உன் புருஷன் கையல்ல உன் கைய சொல்லு. மாப்பிள்ளையே இப்பவே தாலி கட்ட சொல்லுங்க, நாங்க தயாரு. சும்மா உட்கார்றா. நிறுத்துங்க. மாப்பிள்ளைக்கு தகப்ப யாரு அத சொல்லிட்டு அப்புறமா பரிசம் போடுங்க. சம்பந்தம்மா பொட்டு வச்சிருக்கா, பூ வச்சிருக்கா, ஆனா புருஷன் மட்டும் இல்ல. புள்ள எப்படி பிறந்துருச்சு அத சொல்லிட்டு அப்புறமா பரிசம் போடுங்க. அப்பம் பேரு தெரியாதவனுக்கு என் பொண்ணு கட்டிக்க என்ன தகுதி இருக்கு? கல்லியும் கத்தாலியும் வேலையில தான் வைப்பாங்க, யாரும் வெள்ளாமுக்குள்ள வைக்க மாட்டாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னப்பலாம் நான் வேணாம் வேணாம்னு சொன்னனே. எதுக்கு? இதுக்காகத்தான். இத்தனை வருஷமா இந்த ஊர் சொல்லுது அப்பந்தர் தெரியாத புள்ள, அப்பந்தர் தெரியாத புள்ளன்னு. என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை கேட்டு போறேன். ஏன் கேட்கல? பெத்த தாயோட மனசு புள்ளையால காயப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். தப்பான வழியில போயிருந்தா கூட கருவில் என்ன கலைச்சிருக்கலாம்ல. வாய முடுறான். யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? உன் நாக்கு அழுகி போயிடும். நான் சொல்றேன்டா. அண்ணே வேண்டாண்ணே, வேண்டாம். அவன் பேசிட்டு போட்டோம், பேசிட்டு போட்டோம். இருளாண்டி சாமி, எங்க அத்தை மகள் நான் கட்டிக்க விடாம பண்ணதை இவன் தான். நல்ல மப்புல வரேன். இதுதான் சரியான நேரம். 4 தட்டு தட்டிட்டுமா? ம். என்ன
அம்மா. சாராயம் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? வீட்டுல சண்டையா? இல்ல காதல் தோல்வியா? இல்ல. பின்ன ஊர்ல எல்லாரும் என்ன அப்பம் பேர் தெரியாதவன் அப்பம் பேர் தெரியாதவன்னு சொல்றாங்க. என் ஆத்தா என்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டேங்குது. அதுக்காக பெத்த தாய் மேலேயே சந்தேகப்பட்டீங்களா? உங்க அம்மாவை பார்த்தா கையெடுத்து கும்பிட போல இருக்கு. அவங்கள போய் சந்தேகப்பட்டிருக்கீங்களே. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா தப்பா நடந்து அதை நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. அப்புறம் எப்படி சந்தேகப்பட்டீங்க? உங்களை பெத்தெடுக்க அந்த தாய் எப்படி செத்து பொழைச்சிருப்பாங்க? நீங்க தப்பான வழியில பிறந்திருந்தா நீங்க பிறந்த அன்னைக்கே தெருவுல வீசி எறிஞ்சிட்டு அவங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. இது பாருங்க, இந்த உலகத்துல கெட்டு போன தங்கச்சி இருக்கலாம், கெட்டு போன அக்கா இருக்கலாம், கெட்டு போன நாத்தனார் இருக்கலாம், கெட்டு போன குழந்தையா இருக்கலாம். ஆனா கெட்டு போன தாய் இருக்கவே முடியாதுங்க. பெத்த தாயையே சந்தேகப்பட்டு அந்த பாவத்தை எங்க போய் தீர்க்க போறீங்க? போங்க, போய் உங்க அம்மா காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவங்க மனசை சந்தோஷப்படுத்துங்க. கட்ட பொம்மன் போல ஒரு வீரன் இந்த மண்ணில் வர பாட்டு சொன்ன தாய் பட்ட துன்பம் சொல்ல கூடுமோ? புத்தன் இயேசு காந்தி போல பிள்ளை உருவாகி வர பெத்தெடுத்த தாய் சொன்ன பாட்டெழுதி தீருமோ? ஊரையாண்டு நாட்டையாண்டு உலகை கூட ஆளலாம், மண்ணை விட்டு வானின் மீது கொடியை கூட ஏற்றலாம். கருவறை வழி வந்த உறவெனும் எல்லையை மீறிட இங்கே ஆகுமோ? கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல.
அம்மா பாண்டி 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 எங்கயா போன? என்னை விட்டுட்டு நீ எங்கடா போன? உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா அவசரம் தாங்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏயா ஏன் அழுகிற? ஏன் அழுகிற? இல்லம்மா, பெத்த தாயோட அருமை தெரியாம உன்னை தப்பா பேசிட்டோமா? இதெல்லாம் விடுறா, இதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு. டேய் இங்க பாரு, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கண்ணத்துல அடிச்சிருக்க, காலால எட்டி உதைச்சிருக்க, என் தலைமுடியெல்லாம் பிச்சு போடுவ, என் உடம்பெல்லாம் அசிங்கம் பண்ணிருக்கடா. டேய் அதெல்லாம் ஒரு தாய்க்கு சந்தோஷம் தான்டா, வருத்தமே இல்ல. இத பத்தி கவலைப்படாத விட. டேய் இனிமே என்னை விட்டு போக மாட்டேல்ல? சத்தியமா போக மாட்டேம்மா. நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்ல? அம்மாவுக்காக சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கடா. என்னடா யோசிக்கிற? சரிம்மா. இரு, உனக்கு சோறு கொண்டு வரேன். என்ன மாப்பிள, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அம்மாட்ட ஒத்துக்கிட்டீங்க போல இருக்கு. இல்ல மாமா, அம்மாவுக்கு அது சரி, அதான் கேட்டுட்டு இருந்தேனே. இனிமே உங்ககிட்ட பேச வந்தா தப்பா போயிடும். வாங்க போலாம். ஏன் மாமா, என்ன எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? நீங்க ஆத்தா ஆத்தான்னு உசுர விட்டுட்டு இருக்கீங்களே, அந்த நாகலட்சுமி உங்களை பெத்த தாய் இல்ல. என்ன மாமா வளர்ற? மாப்பிள, எவ்வளவு வளர்னாலும் அதான் நஷ்டம். அப்படின்னா என்ன வளர்க்கறதுக்காக என் ஆத்தா கஷ்டப்பட்டது, நான் பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருந்தது, எனக்காக இந்த ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டது, இதெல்லாம் பெத்த வித்தர வேற யார் பண்ணுவா? அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் நெசமாவே நெசம். நான் சொன்னது சத்தியமா நெசம். அப்போ என்ன பெத்தவ யாரு? பத்து மாத கோயில் வாசம் தாய் வயிற்றில்லானது. பக்குவமாய் அவள்தான் என்னை மனிதனாக்கி வைத்தது. அன்னை தந்த பால் குடித்து அன்பு பாசம் வந்தது. அவள் படித்த பாட்டுத்தானே அறிவு சொல்லி தந்தது. நான் போகும் பாதையெல்லாம் தாய் போட்டு வைத்தது. என்னை சேரும் செல்வமெல்லாம் அவள் பார்த்து விதைத்தது. 1000 வந்தது 1000 போனது, தாய் மட்டும் நிரந்தரமானது. கதை போல தோணும் இது கதையும் இல்ல. இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. இந்த மண்ணில விளைஞ்ச கதை இது. ஈர நெஞ்சில நனைஞ்ச கதை இது. இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறுதான், வீர தாலாட்டுத்தான். கதை போல தோணும் இது கதையும் இல்ல. இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல.
கதை போல தோணும் இது கதையும் இல்ல இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல என்னப்பா பாண்டி எங்கப்பா போயிட்ட உங்க அம்மாவை போய் பாரு. நாகலட்சுமி புடிவாதம் பிடிக்காதடி, இந்த மருந்த குடிச்சிடுறி. அடியே உன் மகன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாண்டி, வந்துருவாண்டி. அடியே அம்மா. கொஞ்சம் என்ன தாச்சு? என்ன ஏதுன்னு தெரியலடா, உங்க ஆத்தா விஷத்தை குடிச்சு விட்டா. ஏமா இப்படி பண்ண? நீ அவளை விட்டு போயிருவேன்னு சொல்றாடா. மாத்து அம்மா. வந்து குடினா குடிக்க மாட்டேங்கிறா. குடிமா. நீயாவது வாங்கி அம்மா, குடி. குடிமா. அடியே, குடிச்சிடுறி. அம்மா. குடிக்க மாட்டேன்டா. ஜெயிலுக்கு தானே போயிட்டு வர சொல்றா. உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரிஞ்சது? டேய், எனக்கு தெரியாதாடா நீ என்ன செய்வ, எங்க போற, எங்க வரேன்னு இந்த ஆத்தாளுக்கு தெரியாதாடா? அம்மா போடா, இனிமே முழுச நீ என்ன அம்மானு கூப்பிடுவியாடா? இனிமே நீ அம்மா, எனக்கு அப்படியெல்லாம் முழுச பிள்ளையா இருப்பியாடா? இருக்க மாட்டேடா. அதெல்லாம் ஒண்ணு இருக்க இல்லம்மா. மாட்டேன். முதல்ல இதை குடிமா. குடிக்க மாட்டேன்டா. டேய், உன்னை பெத்து இருக்கால, நீ அவளை பார்த்துட்டல்ல, போடா. நீ உன் ஆத்தாளும் சந்தோஷமா இருக்கு பாட்டி, சாமி. சொல்லுங்க நான் பாட்டி. எதுக்கு நடுவுல? நான் செத்து போறேன், நான் செத்து அம்மா போறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா அம்மாங்கிற உருவத்துல 1000 பேர் வந்தா கூட நீதாம்மா எனக்கு அம்மா. என்ன பெத்தோட வந்தா கூட உன்னை விட்டு போக மாட்டேம்மா. சத்தியமா? சத்தியமாமா. அப்படின்னா உன்னை பெத்த வரதுக்குள்ள இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. எனக்கு தெரியும் வராம நீ இதுக்கு சம்மதிக்க அம்மா, மாட்டேன். அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா நிஜமா இருந்த உன்னை செடியா மரமா வளர்த்தவ உனக்கு கெடுதலா நினைப்பா. அடே கல்யாணம் தானடா பண்ணிக்க சொல்றா, சரின்னு சொல்லிட்டு மருந்த குடிக்க சொல்றா. அம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். குடிமா. என்னமோ சொல்லணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆமாமா, சில விஷயங்கள் எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான் தள்ளி போயிட்டே இருக்க. ஒரு பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. என்னையே சுத்தி சுத்தி வரா. நானும் அவன் மேல நிறைய ஆசை வச்சிருக்கேன். கட்டிக்கிட்டு அவ்வளவுதான் கட்டிப்பேன்னு தினம் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆனா வெளிலதான் சொல்ல முடியல. ஆம்பளைங்களே இப்படி வைக்கப்பட்டா பொம்பளைங்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? இது வெக்கப்படுற விஷயம் இல்லைங்க, வேதனைப்படுற விஷயம். எங்க அம்மாவும் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலைல கல்யாணம். பொண்ணு யாரு? என் மாமா மக ஈஸ்வரி.
சக்கமாரி 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 சக்கமாரி. சீக்கிரம் வாதாய், சீக்கிரம் வாதாய், சீக்கிரம் வாதாய். உன்னால எங்கம்மா போயிருந்த? என்ன ஒத்தையில விட்டு ஏந்தாய் போனேன்? பெரியவர், அதாவது என் மாமனாரு, என்னைக்கு என் புருஷனுக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு சொத்தை ரெண்டா பிரிச்சு அவர் பங்கு அவர்கிட்ட சேர்க்கணும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டாம் அப்ப. எப்ப வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறாளோ, இனிமே இவ கூட வாழ்ந்தா நம்ம மான மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். வேணாங்க, நான் சொல்றது கேளுங்க. உங்க கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது. போங்க, போய் சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க. நீங்க எதுக்குமா நீ போகணும்? அதான் சொல்லுங்க. இத பாருங்க தம்பி, நீங்க 2 பேரும் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். நாங்க போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அண்ணா அவ்வளவு நல்லவர் இல்லைங்க. நிலத்து தரணும் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினேன். தம்பி கிட்ட நிலம் போயிடுச்சு. இப்ப என் பணத்தை எப்படி கொடுக்க போற? இந்த லட்சணத்துல ஊருக்கு 4 ஒப்பாட்டி வாங்கின தள்ளனா தோல்ல துண்டதுக்கு உனக்கு. அதான் உன் தம்பி எல்லா சொத்தையும் புடுங்கிட்டு கோணத்தோட நடுத்தரல விட்டான்ல. மிச்சம் இருக்கிற சொத்தையாவது காப்பாத்தணும்னு தான் நான் அப்படி செஞ்சேன். நாச்சிமுத்த, என்னண்ணே அது யாரும் அது நடந்து வர்றது? நம்ம சக்கமானே. அது எனக்கு தெரியாதாங்க. நீங்க தானே கேட்டீங்க. அதுக்காக என் புஞ்சாவது சொல்லுவானே. எனக்கு மதனி தானே. ஓ, அப்படி போறானே. சரி, இன்னைக்கு நடந்து ஒரு நடை ஒரு சீர் இல்லாம இருக்குல்ல. ஐயா, என்ன தங்கச்சி நீ வேகாத வகையில மாப்பிள்ளை இப்படி தூக்கிட்டு வர? கருத்துற போறாரு. ஏன்டா சொல்லி தான் நான் பாத்துருக்க மாட்டேனா? என்ன மூக்கையா பெரிய பண்ண வாங்க வரசா. அட போப்பா, வேலை வெட்டியில அப்படியே கிடக்குல்ல. பொலிசாய்க்குள்ள நிறைய முடிக்க வேணாம். ஏன்னா உனக்கு சம்பளம் கொடுக்கும் நான் தானே. இது அவசர தலைமுறை அறிவு போய். வா, என்னன்னு கேப்பா. ஏன் தாயே, எதுக்கு வந்தேன்னு சொல்லு. என் புருஷனுக்கு கஞ்சி கொண்டு வந்தேன். ஏன்னா இது புருஷனுக்கு கஞ்சி கொண்டு வந்த மாதிரியா இருக்கு? கஞ்சி கொண்டு வர்றவ ஒரு பழைய சேலையை கட்டிக்கிட்டு ஒரு அவசரம் ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு ஒரு தூக்குச்சேலை கஞ்சி எழுதுட்டு அப்படியே வந்தா சரியா இருக்கேன். இப்படி பளபளன்னு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு தலைநறையும் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு புருஷனை பொசுக்குன்னு அமுக்குற மாதிரி இப்படி கின்னு வந்து நின்னா ஒரு ஆம்பளை இந்த மம்முட்டியை பிடிச்சி காட்டுல வேலை செய்ய முடியுமா? தங்கச்சி,
என் மகன் எங்க இருக்கான்? மாப்பிள்ள வந்து நின்னு எல்லாத்தையும் கெடுத்துட்டாள. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. கோழி அடகாக்குற மாதிரி அரும்பாடுபட்டு பொத்தி பொத்தி வளர்த்தனே. கண்ணறிஞ்சு கல்யாண கோலத்துல பார்க்க வேண்டிய என் பிள்ளைய கட்டந்தரையாக்கிட்டாளே படுபாவி. அம்மா அம்மாவா? ஏண்டா டேய், அவ முகத்தை பார்த்த உடனே கழுத்துல கட்டு போன தாலிய தூக்கி எறிஞ்சிட்டு அவ பின்னாடி போயிட்டியே. இப்ப மட்டும் ஏன்டா இங்க வந்து நிக்கிற? போடா போடா, அவ சொல்றதை கேட்டுக்க போ. பழி வாங்க போறாளுமே பழி. அண்ணே அண்ணே, நீ ஏன் சொல்லுன? இவ இப்ப பழி வாங்கி என்ன தானே சாதிக்க போறா? ஒரு அம்மானா என்னென்ன செய்யணும்? பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அவனுக்கு பிறக்க போற குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடணும். அந்த பேர பிள்ளைங்க மடியில தலைய வச்சு உசுர விடணும்னு நினைக்கிறவதான் ஒரு ஆத்தா. இவனை கொலைகார நோக்கணும்னு பாக்குறாளே, இவ பெத்தாளானே தெரியாமதான் கேக்குற. தாயோட மானம் போச்சு, தகப்பனோட உசுறு போச்சு, பிறந்த மண்ணோட பெருமை போச்சு. அந்த பழிய தீர்க்க வேண்டியது மகனோட கடமை இல்லையா? அண்ணா, அவன் சின்ன வயசுல பசிச்சு அம்மான்னு அழுவான். அப்ப பாலும் ஜோரம் ஊட்டவன் நான் தானே. அவன் தொட்டில போட்டு தூங்க மாட்டான். அப்ப ராத்திரி பூரா தோல்ல போட்டு தூங்க வச்சவன் நான் தானே. அவன் தவக்கிற அழகு பார்த்து ரசிச்சவன் நானே. டேய், நீ சின்ன வயசுல கத்தி கத்தி நடந்து வந்து தடிக்கு விழுந்துருவடா. அப்ப உன்னை வாரி அணைச்சு வளர்த்தவன் நான் தாண்டா. அடியே, இதெல்லாம் நீ பக்கத்துல இருந்து பாத்துருந்தா உனக்கு பிள்ளையோட அருமை தெரிஞ்சிருக்குண்டே. அவன் நான் பெத்த பிள்ளை, எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இல்ல. பிள்ளைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? பிள்ளைய பத்தி நான் மட்டும் போற மாடி வேற ஒண்ணும் இல்லன்னு. வெயில்ல கொலகாரன் கொள்ளக்காரன் களவாணி அவங்களோட எல்லாம் பழகி பழகி அவன் நெஞ்சில பெத்த பாசமே செத்து போச்சுடா. அவன் மிருகமா மாறிட்டா. அதுதான் என் பிள்ளைய பலி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். படியே வேணாண்டி, என் பிள்ளைய விட்டுடு, என் பிள்ளைய விட்டுடு. என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது என் புருஷன் வச்சதே. இத்தனை வருஷமா நான் ஜெயில வளர்த்ததே. இது சாதாரண வழங்காது. பாத்தியானே, நெஞ்சில ஈரமே இல்லாம எப்படி பேசுறான்னு. இவனை பெற்று தெருவுல போட்டு ஜெயிலுக்கு போயிட்டால. நான் இவனை வேணான்னு விட்டுருந்தா அந்த படுபாவை இவனை கொண்டு போட்டிருப்பான்ல. உனக்கு வம்சமே இல்லாம போயிருக்கும்ல. எனக்கு புருஷன் வேண்டாம், சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம், சந்தோஷமும் வேண்டாம்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வளர்த்திருப்பேன். நான் வளர்த்ததுனால தான் இன்னைக்கு உனக்கு புள்ள இருக்கா. இத பாரு, அவன் உசுறு மட்டும்தான் உனக்கு சொந்தம். நான் வளர்த்த இந்த உடம்பு எனக்கு தான் சொந்தம். என்னோட பங்கு என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க போ. நீ வாட போலாம். நீ ஏன்டா அவளை பார்த்துட்டு இருக்க? வாடா. நீ புள்ளை பெத்தவதான் இருந்தாலும் இத்தனை வருஷமா உன்னால அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடிஞ்சது. அவ புள்ளை பெறாதவதான் இருந்தாலும் அவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டான். அதை நான் நேரடியா கண்ணால பார்த்திருக்கேன். பெத்த வலிய அவன் நேரடியா அனுபவிக்கலனாலும் அத பல வழியில அந்த வேதனையை அவ அனுபவிச்சிருக்கா. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்ததை அவளை புரிய வைக்கணும். கொஞ்சி கொஞ்சி தாய் வளர்த்த காட்சியெல்லாம் மாறுமா? முந்திக்குள்ள மூடி வச்சு காத்த காமல் போகுமா? அந்த துன்பம் தாங்கி என்னை தாங்கியதும் தீருமா?
எந்த சொந்தம் வந்த போதும் இந்த பந்தம் மீறுமா? ஒரு ஜென்மம் நான் எடுக்க இரு தாய்க்கு பாரமா? இரு தாயின் பாரம் தாங்க ஒரு ஜென்மம் போதுமா? பெற்றவள் கடனையும் வளர்த்தவள் கடனையும் தீர்த்திட என்னால் ஆகுமா? கதவோலத்தோடும் இது கதையும் இல்ல, இத கலங்காமல் கேட்கும் ஒரு இதயம் இல்ல. ஏங்க காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், மத்தியானம் ஆயிடுச்சு, அதையே வெட்டிட்டு இருக்கேன், ஒரு சிறகா கூட வரலையே. அதானவா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், இது என்ன விறகா இல்ல பாறாங்களான்னு. ஆமா, இந்த சனி யாரு உனக்கு கொடுத்தா? கோவிந்தசாமி தான். ஆடாடா அவன் அவன் வீட்டுல பீஸ் போயிடுச்சு போட்டு கொடுன்னு சொன்னான். நானும் போட்டு கொடுத்து காசு கேட்டேன், கடன் சொன்னான். பீஸ் கடை பிடின்னு வந்துட்டேன். அந்த கடுப்புல தான் இந்த கடையை ஓந்தலே கட்டிருப்பான்னு நினைக்கிறேன். வெட்டு வெட்டு. என்னண்ணா அப்படியே நிக்கிற? இல்ல, நீ அந்த பக்கம் திருப்பி இருக்கிறப்ப கோடாளி போட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். அப்படியா? அத நீ வெட்டி முடிக்கலன்னா இன்னைக்கு சோறு கிடையாது, மரியாதையா வெட்டு. இன்னைக்கு பண்ணி தான் போட்டுருக்கு. அம்மா, ஏயா ஏயா என்ன கூப்பிட்ட? ஒண்ணும் இல்லம்மா. அதான் இப்ப அம்மா நீ என்ன தானே கூப்பிட்ட, அதுக்கு தான் நான் ஓடி வந்தேன். என்னையா வேணும்? இல்லம்மா. என்னடா இல்லன்னு உளறிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணுமோ அம்மா கிட்ட தானே கேட்கணும். இங்க வந்து என்ன அம்மா நொம்மா நின்னுட்டு இருக்க? அடே, ராம்பகல அடகாத்த கோழிக்கு தண்டை தெரியும் குஞ்சோட அருமை என்னன்னு. நீ வா, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். வா, 10 நிமிஷத்துல சாப்பாடு பண்ணிட மாட்டேன். உனக்கு பசிக்குதுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? கண்ட உங்ககிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க? இந்தா தேங்காய் சாப்பிடு. இந்தா உனக்கு பிடிக்கும்ல, இந்தா இன்னும் கொஞ்சம் தேங்காய். அவ என்ன பச்சை குழந்தையா? தேங்காய் எல்லாம் போய் ஓடிட்டு இருக்கிற? வெளியே போய் வேலையை போடுற போட. இல்ல பாண்டி, பாண்டி. நாகலட்சுமி 1000 தான் இருந்தாலும் அவ அவனை 10 மாசம் சுமந்து பெற்றவ இல்லையா? நான் அந்த பிள்ளைய பெறாது பண்ற உண்மை இத்தனை வருஷத்துல எனக்கு மறந்தே போயிருச்சு. என்ன மறந்தே போயிருச்சு. இப்ப என்னன்றீங்க? அது இல்லம்மா, அதுக்காக அவளை நீ அம்மானு கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? அண்ணன், யார் வீடு ஏறியும் அவங்க சொத்தை கொள்ளை அடிச்சிட்டு வரல. தெருவில் ஒரு புதையல் கிடைச்சது, கண்டெடுத்த, காப்பாத்தின, சொந்தமாக்கிக்கிட்டேன். அனாவசியமா இப்ப யாருக்காக எதுக்கு என் பிள்ளைய பங்கு கொடுக்கணும்? அது கரெக்டுமா, ஆனா பொருளை தொலைச்சவங்க திருப்பி வந்து கேட்கும் போது கொடுக்கறதானமா தருமா? என்ன பேசுறீங்க நீங்க? பிள்ளைய பங்கு கேட்டா பரவாயில்ல, அவன் என் பிள்ளைய பலி கொடுக்க நினைக்கிறான். நான் என் பிள்ளைய காப்பாத்த நினைக்கிறேன். அவன் பெத்தவளா, நான் ஆத்தாள அவன் ஆத்தாள, நல்லா யோசிக்க. பெருச வக்கெடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னடி சத்தத்தையே காணா? பூந்துருவோம், அதுக்கு தானே வந்திருக்கா. டேய் வர்றா வர்றா, மடக்கு மடக்கு. என்ன மாமா மூஞ்ச பாரு. மூஞ்சுக்கு என்ன? பாரு, அவ வரா, அவளை மறக்க. அத்தை, ஆமா பெத்தவளே அவளா நானான்னு பிரச்சனை இருக்குது. இதுல அத்தை ஒண்ணுதான் குறைச்சல். போடி வேலையை பாரு. பாத்தியாடி, பதில் சொல்ல வேண்டியவ வம்மாத்த பண்ணிக்கிட்டு போறான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண இவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிலுத்துக்கிட்டு போறா. பெத்தவ என்னடான்னா மூலையில உட்காந்துக்கிட்டு மோட்டர் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வயசு பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, அவ கல்யாணம் நின்னு போச்சுங்க அக்கறை கொஞ்சமாவது இவளுக்கு இருக்கா? இப்ப என்ன செய்யலாம்? இவங்களை இப்படியே விடக்கூடாது. அதை கொண்டா. ஏண்டி கத்துற? பயமா இருக்கா? மாமா அவனுக்கு புருஷனா வரணும்ல? அதுக்கு மட்டும் என்ன? அப்ப நான் சொல்றது கேளு. கரண்ட் மாமா. மாப்பிள்ள, அந்த காலத்துல இருந்து இந்த வீட்டுல ஓ ரேஞ்சா பெரிய ரேஞ்சா இருந்தது. நீ அவளுக்கு குச்சி கட்டினதுக்கு அப்புறம் அவ ரேஞ்சு பெருசாயிருச்சு, ஓ ரேஞ்சு டவுன் ஆயிடுச்சு. ஆமாமா. பார்த்தா அதுக்கு அவங்க அப்பா ஒரு கிரிமினல் காண்டாபடி ஐடியா கொடுத்துட்டு இருப்பான். அவளுடைய நடவடிக்கைகளை நம்ம அணவா செக் பண்ணும். மாமா வர்றா வர்றா. வாட்டும்டா. மாமா மாமா எப்படி கூடுறா பாரு. அவ கடகடா கம்னரு. மாமா மறக்கிற முத்தம் கொடுக்குறா மாமா. கோடாங்கி படிக்கார பிள்ளை வளர்த்துருக்கான் பாரு. போடே. மாமா மாமா தண்ணிய வேணும்னு கீழே ஊத்துற பாரு.
இப்ப தண்ணியை வெளியே ஊத்துவாளுங்க, அப்புறம் கண்ணி வச்சு உன்னை பிடிச்சிருவாளுங்க. ஆனா மாப்பிள, நீ என்னுடைய தயாரிப்பு காதல் வயப்படக்கூடாது. அனுமாருக்கு அப்புறம் நான் உங்களை தான் மாமா கும்பிடுறேன். ஏன் நீ அப்படியே இருக்க மாமா? இது நக்கல் தானே? சரி அனுமார் விடு, நாம அவளை கவனிப்போம். ஐயா சாகனமே சரியில்லை. என்னமா ஆட்டு கொலை போடுறியா? உண்ணாக்கு போட்டேன். போடா கிறுக்கு பயல, என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லம்மா. ஏன் மாப்பிள வளர? டென்ஷன் மாமா. வாடா வாடா. ஐயா கதவு முடிச்சல மாமா. மானமுள்ள தமிழ்ச்சி மாப்பிள. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் பல்லு விளக்குறதுனால பரவாயில்ல, ஈறு கெட்டியாகி பல்லு அப்படியே நிக்குது. அவங்க அப்படி கேனையும் பாத்துட்டு போறான். ஏன் மாப்பிள தெரியலையா? ஒண்ணுமே தெரியல. நான் குனியற, நீ பாரு மாப்பிள. ஏறு மாமா, என்ன தாங்க. ஏறி பாரு மாப்பிள. என்ன முதலாளி? இது பார், தாடிக்காரனே மாப்பிள்ளையை சேர்ந்துட்டு பொண்ணோட வாழ்க்கை கவுக்க பாக்குறாங்க. தாடிக்காரர் தானே, இப்ப அவர் என் கையில. சரி. கவலை விடுங்க முதலாளி, மத்தது நான் பாத்துக்கிறேன். கண்ணை திறக்கணும் சாமி. ஐயோ மாமா, தாவணி கட்டுறா. அங்கேயுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா ப்ளீஸ். மாமா என்ன விட்டு எங்க போற மாமா? போக வேண்டிய நேரம் வந்துச்சு மாப்பிள. மாமா மாமா மாமா. யாரா நீ? யார கூப்பிடுற? பாதியில விட்டு போறீங்க மாமா. எங்கேயும் பாதியில தானப்பா நிக்குது. மாமா நான் விழுந்துற போறேன் மாமா. நான் எப்பவோ விழுந்துட்டேனாப்பா. குளிக்கிறியா? பார்த்தா எப்படி தெரியுது? குளிக்கிற மாதிரி தான் தெரியுது. பிறகு எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, இந்த மூஞ்சியும் ஒரு பொம்பளைக்கு பிடிக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதான் மெல்ல பேச்சு கொடுத்து பார்த்தேன். ஆமா, முதுகு தேய்க்கணும்னு கேட்டீங்களே, தேய்க்கிறது. நான் முதுகு தேய்க்கிறேன் தான் சொன்னேன், சோப்பு தேய்க்கிறேன் சொன்னேன். அனாவசியமா முதுகுக்கும் உள்ளங்கைக்கும் நடுவுல எதுக்கு சோப்பு? நான் வேற எங்கேயே தேய்க்கிறேன். சரி தேய்ங்க. ஐயோ என்ன? இரு. ஐயோ, ஊர்ல இருக்கிற கரண்டையெல்லாம் மொத்தமா நீயே வச்சிருக்க போட்டுருக்க. தோட்டமான சாக்கு அடிக்குது. ஐயோ, கை மரத்து போச்சு, கொஞ்சம் தண்ணி ஊத்துக்கண்ணே. நாகலட்சுமி, நாகலட்சுமி வா. ஐயோ அம்மா, கரண்ட் மாட்டி விட்டுருச்சே. உள்ளே குச்சலாம், வேற வழி இல்ல. ஏய் கால விடுறி விழுந்துருவா. ஐயோ அம்மா. சீக்கிரமா நாகலட்சுமி. என்னாச்சு? அங்க பாரு, நைஸ் முதுக. எலக்ட்ரிஷியன் கனெக்ஷன் கொடுக்கறாரு. தொட்டா பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். முதுகை தொடாமல் சோப்பும் போடாமல் நுரையும் வருவதில்லை. ஓ ஏண்டா அந்த பொண்ணு முதுகுல ஈயம் பூசிட்டு இருக்கிறியா நீ? போகாத பக்கம் அடிச்சு கோனோட பரதேச நாய்கள. அண்ணா குழந்தை குளிச்சிட்டு இருந்துங்கண்ணா. இது குழந்தையா? காலை பசங்க ஏட்டி பாத்துட்டே இருந்தானுங்கண்ணா. நமக்கு மனசு கேக்குங்களா? அதான் பந்தோபஸ்துக்காக கம்போட உட்காந்துங்கண்ணா. ஓஹோ, உங்க ஊர்ல வயசு பொண்ணு குளிச்சதுன்னா பாதுகாப்பு பக்கத்துலயே உட்காந்துக்குவீங்களா? இல்லையா பண்ண? வெக்கமா இல்ல? இனிமே உனக்கு வீட்டுக்குள்ளே சோறு கிடையாது. தெருவுல தான் தட்டு, அங்கே போய் உட்காந்து சாப்பிடு. ஐயோ, நாய் போட்டிக்கு வருமே. நான் உங்ககிட்ட ஜெயிச்சிருமாக்க? அண்ணா சும்மா இருக்கனே. ஆ. எங்க அவன்? யாரு? நான் பார்க்கவே இல்லையா? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் சித்தர் சக்கரவர்த்தி அங்க இருக்கிறான், நான் காட்டுறேன் வா. ஏய் எங்க அம்மா ஒருத்தர் ஓடி போயிரு. போடி. நில்லு. அவன் தான் கல்யாணம் படிக்க மாட்டான்னு சொல்றான்ல, நீ அவனை சுத்தி வர. வெளியில போ. ஏன் நடக்காது? நான் என்ன தப்பு பண்ண? நீ ஒரு தப்பும் பண்ணல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் வாழ்க்கை நல்லபடியா அமையாது. அதனாலதான் சொல்றேன், உன் மனசுல ஆசையை வளர்த்துக்காத. முதல்ல வெளியே போ. அவளையம்மா போக சொல்றேன். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எனக்கு கல்யாணம் வேணாங்கிற, நான் ஜெயிலுக்கு போறவங்கிற, தூக்குல தொங்குறவங்கிற. ஆனா ஏன் எதுக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. ஏமா? இது என்னன்னு தெரியுமா? உங்க அப்பா எரிஞ்சு கருகி போன சாம்பல். இங்க வா.
எப்படி வாழ்ந்த பரம்பரை, எப்படி இருந்த குடும்பம் இப்படி செதறி சின்ன பின்னமா போச்சு. எப்படி நிறுத்தியா? ஐயா, நீங்க யாரு? ஏன் நிலத்தை அளக்குறீங்க? இந்த இடத்துல பீர் தொழிற்சாலை கட்ட போறோம் தம்பி. என்னது, பீர் கம்பெனியா? சாராயம் காய்ச்சி போறீங்களா? இது வெறும் நிலம் இல்ல, என் பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து அரும்பாடுபட்டு காப்பாத்தின மண்ணியா இது. இந்த ஊர்ல உள்ள சம்சாரிகள் எல்லாம் ரத்தத்தை சிந்தி காப்பாத்தின பூமி இது. இந்த பூமியில விதைச்சு விவசாயம் பண்ணி சாப்பிடறதுக்கு தான் உரிமை இருக்கு. அதை விட்டுவிட்டு இந்த மண்ணை அழிக்கணும் தான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். தம்பி, இந்த நிலத்தை ஒண்ணு எப்பவோ எனக்கு கரை பண்ணி கொடுத்தாருப்பா. இது ஏன் நிலம்? எவனும் சூதாடுறதுக்கும் பொம்பளை பொறுக்கிறதுக்கும் ஏன் நிலத்தை விற்க முடியாது. சன்னியாசி, பீர் கம்பெனிக்கு உண்டான அத்தனை சௌகரியங்களும் இந்த நிலத்துலதான் இருக்கு. அதனாலதான் 1 லட்சம் ரூபாய்க்கு போகாத இந்த நிலத்தை நான் 1 ஏக்கர் 5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். யோ பாரியா, சாராய கம்பெனி வைக்க மண்ணாயா இது? எப்படி சேரும் சகதியுமா செலுன்னு இருக்கு. ஒரு நெல்லு போட்டா ஒருபடி நெல்லு விளையாட மண்ணியா இது? இந்த மண்ணுல சிமெண்டையும் சாந்தையும் வச்சு பூசி போட்டீங்கன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? யோ, உனக்கு தொழிற்சாலை கட்டணும்னா ஒண்ணுமே விளையாத பொட்டை வளத்துல போய் கட்டிக்க. குழாய் வழியா தண்ணியை கொண்டு போயிடலாம், அல்லது எங்க மொட்டை பாறையில போய் கட்டு, கம்பி வழியா கரண்ட் கொண்டு போயிடலாம். எல்லாத்துக்கும் விஞ்ஞானத்துல வசதி இருக்கு. ஆனா அதே விஞ்ஞானத்தினால ஒரு நெல்லு மணியை உருவாக்க முடியுமாயா? அது இந்த மண்ணுல தான் விளைஞ்சாகணும். அப்படிப்பட்ட இந்த மண்ணுல தொழிற்சாலை கம்பெனி வச்சு கட்டிப்பிட்டீங்கன்னா அப்புறம் சோத்து என்ன நல்லா வாயில வருதாமா? என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிற எல்லா சம்சாரிகளுக்கும் இந்த மண்ணுல தான் பொழப்பு, இந்த மண்ணால தான் சோறு. இந்த மண்ணு தான் எங்க உயிர் மூச்சு. இந்த மண்ணை அழிக்கிறதுக்குன்னு எவனாவது கால் எடுத்து வச்சா ஏன் உயிர் போனாலும் போகுமே தவிர இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு எவனையும் அனுமதிக்க மாட்டேன். போங்கடா. ஏய், தூக்குடா நீ. என் அண்ணன் போய் சொல்லு. செல்லதுரை, உன் தம்பி நிலத்தை விட்டு 25 லட்சம் ரூபாய் பணத்தை என்கிட்ட நீ வாங்கியிருக்கிற. அந்த நிலம் எனக்கு கிடைக்கலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் தம்பி என்னடானா அந்த நிலத்துல ஒருபடி மண்ணு கூட விட மாட்டேன்னு குறுக்க நிக்கிறான். இந்த சொத்து சொகம் அந்தஸ்து இதெல்லாம் உன்னால விட்டுட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறேன். செல்லதுரை, நெல் அறுத்தாதான் சோறு திங்க முடியும், ஆட்டை வெட்டினாதான் கறி திங்க முடியும். ஒருத்தன் சாவுலதாயா இன்னொருத்தன் வாழ்க்கையே இருக்கு. நீ சும்மா என் உடம்புல உசுறு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்த உன் மேல கை வைக்க முடியும். மாறாய், இந்த மண்ணை காப்பாத்த நினைக்கிறவன் மல்லு கட்டவும் தயாரா இருக்கணும். ஏன் மண்ணை காப்பாத்த எனக்கு தெரியும். மச்சான், இந்த பொடி போடுங்க. அந்த பக்கம் யார் போடுறது? ஹலோ, பாடுறா பாடு.
மச்சான் வேட்டியை வரைஞ்சு கட்டியாரே, மல்லுக்கு நின்னுடா பாப்போம். ஏன் மச்சான் உனக்கு மச்சானா? என்ன மச்சான் யோசிக்கிறீங்க? உனக்கு நான் எப்படி மச்சான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாடா வெளிய. எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டியா? செய்யாத இருப்பாங்க. நீங்க வேற சொத்துல 1/4 பங்கு ஏதி தரேன்னு சொல்லி, சொத்துல 1/4 பங்கு ஏதி தரேன்னு சொல்லிருக்கீங்க. எல்லாத்தையும் தயாரா வச்சிருக்கா. நீங்க போய் ஆக வேண்டியல பாருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதா. மகராசங்கோட்டைக்கு ஒரு தீங்கு வரப்போகுது, ஒரு தீங்கு வரப்போகுது. மகராசி பேருக்கு ஒரு மாசு வரப்போகுது, மாசு வரப்போகுது. பசிக்கு சீக்கிரம் வாமா, சாப்பிடலாம். கொடுத்தது போதும், நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சினது போதும், நீங்க சாப்பிடுங்க.
விளக்கு வச்ச உடனே உறங்கிடுவான். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்து உறங்க மாட்டேங்கிறான். குசும்புக்கார பையன். இன்னைக்கு அப்பனும் ஆத்தாவும் எதுவும் இடத்து முடுக்க பண்ண பொண்ணு புரிஞ்சுட்டான் போல இருக்கு. களவாணி பையன். புள்ளைய பத்தி அப்படி பேசாதீங்க. அப்ப மாதிரி தானே புள்ளைய இருக்கும். ஏன் ஆத்தாவுக்கு மட்டும் வேணும் பிள்ளையாகும்? எல்லாமே இருக்குமா? சேவை தானே கூவணும். கோழி கூவக்கூடாது. என்ன? ஒண்ணும் இல்லம்மா, லேசா வயிறு வலிக்குது. சோறு திங்கும் போதே பார்த்தேன். சோத்தை பார்த்தா தின்னீங்க, என் மூஞ்சியை பார்த்து தானே தின்னீங்க. கண்ட இடத்துல கண்ணை போட்டு கணக்கு இல்லாம தின்னீங்கன்னா வயிறு வலிக்காம வேற என்ன பண்ணுவீங்க? என்னங்க என்னங்க? அது இல்லம்மா, இது உள்ளுக்குள்ள வலிக்குது. கொஞ்சம் இருக்குது, வந்துடுறேன். என்னடா தம்பி, வகுறு வலிக்குதா? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவேன். ஏனசா பாக்குற? உன் பொஞ்சாதி போட்டு வச்சால கறியும் சோறும் மடிச்சு கொடுத்தால வெத்தலை, அந்த சுண்ணாம்பு வரைக்கும் விஷம் கலந்துட்டேன். நான் கலப்பனா அவன் கூட பிறந்தோம்லப்பா, ஏழை நாச்சிமுத்து. சொத்துல 1/4 பங்கு ஏதி தரேன்னு சொன்னாருங்க முதலாளி. அதனால தான் இந்த நாய் என்ன செஞ்சு விட்டான்டா, இவனுக்கும் உன் பொஞ்சாதிக்கும் கள்ள தொடர்புன்னு ஊர் புறம் சொல்லிவிட்டானப்பா. நான் என்ன பண்ணிவிட்டேன்னா, இந்த குழந்தை உனக்கு பிறக்கல, இந்த வேலைக்காரனுக்கு தான் பிறந்ததுன்னு ஊர் புறம் சொல்லிவிட்டேன். என்ன கதைன்னா, உன் பொஞ்சாதியும் இவனும் தப்பா நடந்தது நீ பார்த்துக்கிட்டப்பா. அதனால உன் பொஞ்சாதியை உன்னைய விஷம் வச்சு கொண்டு விட்டான். அப்படித்தான் ஊர் நம்ப போகுதப்பா. உன் பொஞ்சாதி செயலுக்கு போயிடுவா. நாளை கற்கல்ல உன் பணத்துக்கு நான் கொல்லி வைப்பேன். உன் சொத்து பூரா எனக்கு வந்துடும். சரிதானா? கொல்லி வைக்கிற வரைக்கும் புள்ள நம்ம இருக்கட்டும்டா. எடுத்துட்டு வாங்க.
இல்ல நாச்சிமுத்து கதவுல வெளி பக்கமா பூட்டுறா. சக்கமா தப்பிச்சு வெளியே போயிருவா. பூட்டுறா சார். சக்கமா 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 ராசா பாண்டி ராசா அம்மா கூட்டு ராசா அம்மா 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 கூட்டிட்டு அம்மா கூட்டிட்டு சக்கம்மா அண்ணன் எனக்கு கொல்லி வைக்க கூடாது. நம்ம பிள்ளை தான் எனக்கு கொல்லி வைக்கணும். இந்த மண்ணு வேற யார் கைக்கு போயிடக்கூடாது. இந்த மண்ணை நீ காப்பாத்தணும். நீ தான் காப்பாத்தணும். நீ தைரியமா இருக்கணும். நம்ம பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும். நம்ம புல் நாளை கருக்கல்ல உன் பணத்துக்கு நான் கொல்லி வைப்பேன். நாளை கருக்கல்ல உன் பணத்துக்கு நான் கொல்லி வைப்பேன். நாளை கருக்கல்ல உன் பணத்துக்கு நான் கொல்லி வைப்பேன்.
என்னடா புள்ளைய காணோம்? அண்ணே உன் பஞ்சாதி நாகலட்சுமி குழந்தைய தூக்கிட்டு ஓடி போச்சுடா. கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. இந்த மண்ணில விளைஞ்ச கதை இது, ஈர நெஞ்சில நனைஞ்ச கதை இது. இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறுதான், வீரத்தாலாட்டுத்தான். கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. பத்து மாத கோயில் வாசம் தாய் வயிற்றில்லானது, பக்குவமாய் அவள்தான் என்னை மனிதனாக்கி வைத்தது. அன்னை தந்த பால் குடித்து அன்பு பாசம் வந்தது, அவள் படித்த பாட்டுத்தானே அறிவு சொல்லி தந்தது. நான் போகும் பாதையெல்லாம் தாய் போட்டு வைத்தது, என்னை சேரும் செல்வமெல்லாம் அவள் பார்த்து விதைத்தது. 1000 வந்தது 1000 போனது, தாய் மட்டும் நிரந்தரமானது. கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. மகாராசன் கட்டி ஆண்ட கோட்டை சரிஞ்சு மண்ணுக்குள்ள போயிருச்சு. பொண்ணா வெளிய வேண்டிய மண்ணு காஞ்சி சாம்பலா போச்சு. இதுக்கெல்லாம் பழி வாங்க வேண்டியவன் ஏன் மகன். அவன் மனசுல பாசம் வரக்கூடாது, அவன் மனசுல ஆசை வரக்கூடாது, அவன் மனசுல ஈவு இறக்கம் எதுவுமே வரக்கூடாது. ஏண்டா இவ்வளவு வருஷமா வெட்டு குத்துக்கு போகாத, பழி வாங்க அலையாதன்னு பொத்தி பொத்தி வளர்த்ததெல்லாம் வீணா போச்சா? அவகிட்ட தாய்ப்பால் குடிச்சியே, அன்னைக்கு ஒரு ரத்தத்துல கலந்த புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல. தெரியும்டா, இப்படி ஒரு நாள் நடக்கும்னு தெரிஞ்சுதா நானும் ஒரு முடிவோட வந்திருக்கேன். இந்த குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வச்சுட்டு போய் அந்த ஆளை வெட்டிட்டு வா. வெயிடா. என்னடா யோசிக்கிற? நீதானே என்ன பார்த்து சொல்லுவ, எங்க ஆத்தா பூவும் பொட்டுமா என்னைக்கும் சுமங்கலியா இருக்கணும், மகாலட்சுமி மாதிரி இருக்கணும், கோயில்ல இருக்கிற காளியாத்தா மாதிரி இருக்கணும்னு. இப்ப ஏன் தயங்குற? அதான் உன்னை பெத்தவ சொல்லிட்டால, அத நீ மீறக்கூடாதுல்ல. வெயிடா. மத்த தாய்ங்க போல உனக்கு பசிக்கு நான் பால் கொடுக்கல, வீரப்பால் கொடுத்தேன். உறங்குறதுக்காக உனக்கு தாலாட்டு பாடல, வீர தாலாட்டு படிச்ச. நம்ம பரம்பரை வீர பரம்பரை. எரிஞ்சு சாம்பலா போன இந்த பரம்பரையோட பேரை காப்பாத்தாதவன் பிள்ளையே இல்லை. நீ யார் பேச்சும் கேட்காத, போ. இவ என் நெத்தியில வச்சுட்டு போய் அந்த ஆளை வெட்டிட்டு வா, போ.
ஆயுசு பூரா இப்படியே பார்த்துட்டு இருக்கணும். என்ன விடுமாமா? என்ன விடுமாமா? பாண்டி, எதுக்குடா நீ உன்னையே அடிச்சுக்கிற? இதுக்கான அவனை பூ மாதிரி வளர்த்த? என்னமா பண்ண சொல்ற? பெத்த அப்பனை துடிதுடிக்க கொண்ட கொலைகாரன், என் ஆத்தா மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பின கொடுமைக்காரன், அவனை கண்ட துண்டமா வெட்டி அவனோட ரத்தத்தை எடுத்து என் ஆத்தாளோட காலை அபிஷேகம் பண்ண என் ரத்தம் துடிக்குது. அழ முடியலையா மாமா? ஒரு தாயோட சபதம் ஒரு பக்கம், ஒரு தாயோட குங்குமம் ஒரு பக்கம். நான் யாருக்கு மாமா பதில் சொல்லுவேன்? இது என்ன மாமா பண்ண சொல்றேன்? பழைய கஞ்சி, பண்ணருவா, சோளக்காடு இதெல்லாம் நடப்புல வச்சிருக்கியா? என்ன மச்சான், சௌக்கியமா இருக்கீங்களா? இருப்பிய என்ன இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் ரத்தம் இல்லையா? கொஞ்சமாவது வீரம் இருக்கணுமே. சுத்தி இம்புட்டால நிக்க வச்சிருக்கியா? என்ன கண்டு பயமா? உங்களுக்கு மகாபாரத கதை தெரியுமா? பாண்டவர்களை ஏமாத்தி துரியோதனை அவங்க சொத்தை அபகரிச்சிட்டான். அப்ப துரியோதன கிட்ட கிருஷ்ண பரமாத்மா தூது போனார், துரியோதனை காப்பாத்துறது. இப்ப உன்னை காப்பாத்த நான் வந்த மாதிரி. கடைசியா 5 வீடாவது கொடுத்து பொழைச்சுக்கடா பாவின்னு கெஞ்சனா. இவன் கேட்டானா? விடுவாதம் பிடிச்சு அழிஞ்சு விட்டான். அதே மாதிரி சொத்தை பூரா கொடுக்கலன்னா உன்னை அழிச்சிருவேன்னு பயமுறுத்துறதுக்கு நான் இங்க வரலப்பா. எத்தனையோ பாவங்களை செஞ்சு அந்த சொத்தெல்லாம் சேர்த்துட்டீங்க. அதை நீங்களே வச்சு உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை கொல்ல போற கோடாலி என்கிட்ட இருக்கு. என் தங்கச்சி மௌன சொன்ன, அதுல இருந்து உங்க உசுரை காப்பாத்திக்கணும்னா என் தங்கச்சி காலில் விழுந்து உயிர் பிச்சை கேளுங்க. இல்ல இங்க இருந்து நான் போன அடுத்த நிமிஷம் உங்க உசுறு போயிடும். மாமா இன்னும் எதுக்குடா காத்துக்கிட்டு இருக்க? புறப்படுறா, புறப்படு.
சக்கம்மா சக்கம்மா உன் மகன் என்னை வெட்ட வரான், காப்பாத்து சக்கம்மா. இந்த மண்ணு வேற யாரு கைக்கு போயிடக்கூடாது. சக்கம்மா உன் சொத்து வரும் உன் மகனுக்கு எழுதி வச்சிரு, என்னை காப்பாத்து சக்கம்மா. இந்த மண்ணை நீதான் காப்பாத்தணும். உன் காலை பிடிச்சு கேட்கிறேன் சக்கம்மா, எனக்கு உயிர் பிச்சை கொடு சக்கம்மா. சக்கம்மா காப்பாத்து சக்கம்மா. பாண்டி, ஆத்தா பெருசு, ஆத்தாவோட பொட்டுதான் பெருசுன்னு அந்த கொலைகாரனை விட்டுறாத. வெட்டிரு. எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சவருங்க அப்பா, அந்த பரம்பரையை அழிக்க நினைச்சவன் இவன். அவனை விட்டுறாத ஐயா, வெட்டிரு. இந்த மண்ணை காப்பாத்துறதுக்காக உசிரையே விட்டவரப்பா உங்க அப்பா. அவர் இடத்துல நீங்க இருந்து அதே மண்ணை காப்பாத்தாதாப்பா அவர் ஆத்மா சந்தோஷப்படும். சொத்து தின்னவனா ஊரே அழிக்க வந்திருக்கு. அவனை அவங்க கிட்ட விட்டுரு, அவங்களே தண்டனை கொடுக்கட்டும். அம்மா, எத்தனையோ பொண்ணுங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்தவர் உங்க அப்பா. அந்த வம்சத்துல பிறந்தவனே பொண்ணால ஒரு தாலி இறங்கக்கூடாது. எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சவர் உங்க அப்பா. அப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்தவனே பொண்ணால ஒரு பொட்டு அழியக்கூடாது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், உசுருக்கு உசுரு. இந்த கொலவெறி என் புருஷன் கட்டி ஆண்டு என்ன மண்ணை இனிமே இருக்கக்கூடாது.
பாட்டி எங்க அம்மா எங்க பாட்டி? கதை போல தோடும் இது கதையும் இல்லை, இத கலங்காமல் கேட்கும் ஒரு இதயம் இல்லை. இந்த மண்ணில விளைஞ்ச கதை இது, ஈர நெஞ்சில நனைஞ்ச கதை இது. இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறுதான் வீரத்தால்